தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த 2025ஆம் ஆண்டில் மொத்தம் 400 வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். பல மாவட்டங்களில் இந்த துறை பெயரளவுக்கு மட்டுமே செயல்படுவது புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலை விரித்து ஆடுவது கண்கூடு. லஞ்சம் இல்லாமல் இயல்பாக ஒரு செயல் நடந்தால் அதை அரிதினும் அரிதான செயலாக கருதும் நிலை ஏற்பட்டுவிட்டது. லஞ்சம் பெறுவது தங்கள் உரிமை என அரசு ஊழியர்கள் கருதி கொள்வதும், லஞ்சம் வாங்கிக் கொண்டு காரியத்தை உடனுக்குடன் முடித்துக் கொடுப்பவர் நல்ல அரசு ஊழியர் என்று மக்கள் மனதில் பதிந்து விட்டதும் இதற்கு காரணங்கள். இதற்கு முடிவு கட்ட வேண்டிய லஞ்ச ஒழிப்புத்துறை பல மாவட்டங்களில் ஏனோ தானோ என்று செயல்படுவது, அந்த துறையில் பதிவான வழக்குகள் குறித்த புள்ளி விவரங்கள் மூலம் வெட்ட வெளிச்சமாகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் பிரிவில் மொத்தம் 400 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் சென்னையில் செயல்படும் சிறப்பு பிரிவுகள் உட்பட 7 பிரிவுகளில் 17 வழக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன. பிற மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக கோவை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் தலா 24 வழக்குகள் பதிவாகி உள்ளன. சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தலா 19 வழக்குகளும், திருவள்ளூர், மதுரை மாவட்டங்களில் தலா 18 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அரசு அலுவலகங்கள் அதிகம் செயல்படும் சென்னையில் மிக குறைந்த எண்ணிக்கையில் லஞ்ச வழக்குகள் பதிவு செய்யப்படுவது துறையின் மெத்தனத்துக்கு சாட்சியமாக உள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை 2025ஆம் ஆண்டில் மாவட்ட வாரியாக பதிவு செய்த வழக்குகள் எண்ணிக்கை: சென்னை 17, காஞ்சிபுரம் 7, திருவள்ளூர் 18, வேலூர் 4, கடலூர் 13, விழுப்புரம் 12, திருவண்ணாமலை 10, செங்கல்பட்டு 11, திருப்பத்தூர் 6, ராணிப்பேட்டை 5, கள்ளக்குறிச்சி 5, திருச்சி 17, கரூர் 6, பெரம்பலூர் 5, அரியலூர் 5, புதுக்கோட்டை 6, தஞ்சை 8, நாகை 4, திருவாரூர் 4, மயிலாடுதுறை 2, மதுரை 18, விருதுநகர் 12, தேனி 3, தூத்துக்குடி 11, ராமநாதபுரம் 24, சிவகங்கை 9, திண்டுக்கல் 16, கன்னியாகுமரி 13, திருநெல்வேலி 8, தென்காசி 8, கோவை 24, திருப்பூர் 11, ஈரோடு 9, நீலகிரி 4, சேலம் 19, தர்மபுரி 6, கிருஷ்ணகிரி 19, நாமக்கல் 7, சிறப்பு புலனாய்வு பிரிவு 5, முனை மழுங்கிய போலீஸ். லஞ்ச ஒழிப்பு போலீசார் அரசு அலுவலகங்களில்